சிம்மம். எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு. என்னங்க வந்துருச்சு? அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. நல்லதா எதுவும் வரப்போதா? இல்ல இதை விட மோசமா ஆக போதா எங்க சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி உங்களோட கொஸ்டின் இருக்கா? நான் அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்கான பிப்ரவரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். ராசி பலன் பார்த்து பார்த்து ஃபெட்டப் ஆயிட்டீங்களா? ஜோதிடம்னாலே என்னங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் ராசி பலன் நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஜென்ரல் வீடியோஸ் கூட சேனல்ல அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா லிங்க்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. எனக்கு எதுவும் புதையல் கிடைக்க போதா இல்ல ஜாக்பாட் அடிக்க போதா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு டவுன் ஃபேஸ் தான் இது. உங்களுக்கு அவ்வளவு பிளசண்டா இல்லதான். ஆனாலும் இதுல ஏதாவது நல்லது நடக்குமா, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட மேக் பண்ணதான் இந்த வீடியோ. ரெண்டு விஷயம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8ல இருக்கக்கூடிய சனி தான் அஷ்டம சனி. 8ல இருக்கக்கூடிய சனி பார்வையால தனம் வாக்கு குடும்பத்தை கெடுக்கும். பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல உங்களுக்கு சில குறைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் தணிக்கிற மாதிரி குரு பயிற்சி நடக்க போகுது. குரு உச்சத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. சனியுடைய சனியுடைய தாக்கத்தை குறைக்கிற மாதிரி உச்சகுருடைய பார்வை சனி மேல படும். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். எல்லாரும் சிம்ம ராசி பலனே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் நீங்க மேக்சிமம் பார்க்க மாட்டீங்க இல்லையா? உங்க வீட்டுல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ராசி பலனையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா ஃபேமிலி அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து கனெக்டடான ஒரு விஷயம் இல்லையா? சந்தோஷம் வந்தா செலிப்ரேட் பண்ணுவீங்க. இல்ல கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்களுக்குன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அஃபெக்ட் ஆக தானே செய்வாங்க. ஸோ அவங்க அஃபெக்ட் ஆகுற மாதிரி எதுவும் கிரக நிலைகள் இருக்கா, அவங்க என்ன ராசி, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப மீன ராசிக்காரங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. வீட்டுல உங்களுக்கு வந்து சிம்மம், நீங்க சிம்மத்துக்கு அஷ்டம சனி, மீனத்துக்கு ஜென்ம சனி, அந்த மாதிரி இருக்கும். இல்ல உங்க வீட்டுல யாரோ விருச்சிக ராசி இல்ல மகர ராசி இல்ல கடகராசி இப்படி இருந்துச்சு. 3 ராசிகளுக்கும் சூப்பரா இருக்க போது அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா ஆப்வியஸா நீங்க ஹாப்பியா இருக்கணும். உங்க சிப்ளிங்ஸோடதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. முக்கியமா யாரு? உங்க பேரண்ட்ஸ், உங்களோட பார்ட்னர், உங்களோட சில்ட்ரன். ஸோ இவங்க ரிலேட்டடான விஷயம். உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதனால பாதிக்கப்படுறதோ இல்ல அதனால பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க போறதோ இவங்க தான். சரியா? உங்க வீட்டுல மகரம் விருச்சிகம் கடக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் கம்மியா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணா தசாபுத்தி சேஞ்ச் ஆயிருக்கும். தசாபுத்தின்னு இருக்குங்க. இப்போ இந்த அஷ்டம சனிக்கு விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கா, நீங்க பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கும் இல்லையா, சந்திரன் பௌர்ணமி நிலையில இருக்கா, குருவுடைய பார்வை வாங்கியிருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் கம்மியா இருக்கும். யோக தசைகள் நடக்குதா, கஷ்டங்கள் கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்க சொந்த ஜாதகத்துல தான் செக் பண்ண முடியும். ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். ரிமைனிங் 70% உங்க சொந்த ஜாதகத்துல தான் இருக்கு. நான் வீடியோஸ் எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன். பரிகாரம் பண்ணா சரியாயிடுமா, கோவிலுக்கு போனா சரியாயிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற, அஸ்ட்ராலஜி வேற. பரிகாரம் பண்ணி இதை அப்படியே சரி பண்ணிட முடியுமா? கிடையாது. கிரக நிலைகள் எப்படி இருக்கு, எப்ப மாறுது, எந்த மாசம் வருது, எந்த மாசம் எந்த கிரகம் நடக்குது, இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் எனக்கு குறையுமா அப்படிங்கறத உங்க சொந்த ஜாதகத்துல தெரியும். அது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ராசிநாதன் மாச தொடக்கத்துல ஒரு 5 நாள் நல்லா இருக்கும். ஏன்னா பௌர்ணமி நிலையில இருக்கும். ராசிநாதன் சூரியனுக்கு பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி கிடைக்கும். என்னதான் ராசிக்கு 6வது இடத்துல மறைஞ்சிருந்தா கூட சுக்கிரனோட இணைவுல சந்திரனுடைய பார்வையில இருக்கும். ஸோ கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். 4 கிரகங்கள், மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்கள், சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் ஒன்னா மகர வீட்டுல கூடியிருக்கிறாங்க. சந்திரனுடைய ஒளி கிடைக்கும் போது ஆதிபத்தியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரன் தேய்பிறை நிலையில போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ஒளி கிரகத்துடைய தொடர்பும் கிடைக்காது. ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும். ராசிக்கு 6, 8ல மறைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் பாதிக்கப்படும். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட் வீக் வந்து கொஞ்சம் டல் அடிக்கும். என்ன காரணம்னா ராசிநாதனும் பலவீனமாகி ராகுவோட இணையும், அடுத்து சனியோட இணையும். ஸோ அப்கமிங் மந்த்ஸ் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ராசிக்கு 2வது அதிபதி புதனும் அதே மாதிரிதான்.
சுக்கிரன் 3வது அதிபதி, இளைய சகோதரன், முயற்சி இதெல்லாம் சம்பந்தப்பட்ட கிரகம். என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும். 6ல மறைஞ்சாலும் செவ்வாய் உச்சமாயிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதி, ராஜயோகாதிபதி இல்லையா? வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். அஷ்டம சனி போயிட்டு இருந்தா கூட அம்மாவால உங்களுக்கு ஆதரவு மாதிரியான விஷயம் நடக்கும். செவ்வாய் 9வது அதிபதியும் கூட. தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி குரு. குரு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல உச்சமாக போகுது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல பாசிட்டிவான விஷயங்களே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் நல்ல யோக தசாபூத்திகள் போகும். இல்ல கோச்சார நிலைமையில அவங்க கடக, மகரம் இல்ல விருச்சிக ராசியா இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சனி பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல இருக்கு. அதுக்கடுத்து 7வது அதிபதி, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி. அஷ்டம சனியில கல்யாணம் பண்றது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஈவன் மேரிட் கப்பிளே செப்பரேட் ஆவாங்க. ஆனாலும் எனக்கு அஷ்டம சனி தான் நடக்குது, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சே, பிரிஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப பிரிவு மாதிரி இருக்கும். அது வேலைக்காக தள்ளி போறது, எஜுகேஷனுக்காக தள்ளி போறது, இல்ல பிரெக்னன்சினால பிரிஞ்சு இருக்கிறது பார்ட்னரை விட்டு, இந்த மாதிரி இருக்கும். அஷ்டம சனியில ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆனா அதுவா நீங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிவை கொடுக்கும். அது அடுத்து உங்க ராசிக்கு 8வது அதிபதி குரு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் நடக்குங்க. ஏன்னா குரு உச்சமாக போகுது, அட்டமாதிபதி இல்லையா? உங்க ராசிக்கு 12வது இடத்துலயும் வரும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா டிராவல் அந்த மாதிரி பண்ணுவீங்க. பார்ட்னரை பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுனா கொஞ்சம் டிராவல் பண்ணாதான் நடக்கும். சில சிம்ம ராசிக்காரங்களுக்குலாம் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டில இப்ப கிடைக்கும். ஏன்னா குருவும் உச்சமாக போகுது. 8, 12வது இடம் சுபத்தன்மை அடையும். வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இப்ப கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க புதுசா தொழிலுக்காக ஸ்டெப் எடுக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். நட்பு ஸ்தானத்துல இருக்கு, 6வது இடத்துல இருக்கு. ஆனாலும் நட்பு வீட்டுல இருக்கு. சோ மூத்த சகோதரால உங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டியது இருக்கா? பொருளோ பணமோ உதவியோ கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். ஏன்னா 6ல மறைஞ்சிருக்கு. ஆனாலும் நட்பு வீட்டுல இருக்கு. 6, 8ல மறைஞ்ச கிரகங்கள் ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் லேட்டா கொடுக்கும். 12வது அதிபதி சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வெளிநாட்டு ஆஃபர்ஸ், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறீங்கல்ல, அந்த சேஞ்ச் இப்ப நடக்கும். ஊர் மாறுறது, டிராவல் பண்றது, சுப செலவுகள் இதெல்லாம் நடக்கும். ஓவராலா சிம்மம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாசம் ஓரளவுக்கு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. அஷ்டம சனி நடந்தா கூட இருந்தாலும் புது முயற்சிகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாவே இருந்துருங்க. அதுவும் முக்கியமா சந்திராஷ்டமம் 19, 20 அந்த தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. புது அறிமுகங்களை தவிர்த்தரணும். ஸோ டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆறுதல் தர மாதிரியான 2 விஷயம் என்னன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் சொன்ன அந்த 3 ராசியில இருக்கிறாங்களா? கடகம், மகரம், விருச்சிகம். இல்லைன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு யோக தசாபுத்திகள் ஸ்டார்ட் ஆகுதா? இந்த 2ம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனியில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். குரு பயிற்சி அதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகும். ஓவராலா இந்த பிப்ரவரி மாசம் கொஞ்சம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.